ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க, நான் ஒரு பொண்ணை விரும்பினேன், என்கிட்ட 5 வருஷம் பழகுனாங்க, 3 வருஷம் பழகுனாங்க, இப்போ என்னை வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்டாங்க, என்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த உலகமே ஒரு ஃபேக் தாங்க. இந்த உலகமே ஒரு பொய்ன்னும் போது இதில் வாழ்கிற மனிதர்கள் மட்டும் எப்படி உண்மையாக நம்ம கூட பழகுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம மேலே தாங்க தப்பு. இவங்க நல்லவங்க, இவங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க, அவங்க நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறேன், எவ்வளோ பிரச்சனை வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்ன வார்த்தையை நம்ம ஏமாந்துருக்கோம். நம்ம மேலே தான் தப்பு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து நம்மளை யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்கள வச்சு நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம், இவங்ககிட்டேருந்து எப்படிலாம் நம்ம தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்கலான்றதுக்காக அவங்க சுயநலமாக இருந்து நம்மளை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி போனவங்களை ஒருத்தவங்களை நினச்சி நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கணும். பாதியில் வந்தவங்க பாதியிலேயே போயிட்டாங்க. நம்மளை பெற்ற நம்ம பேரண்ட்ஸ் கூட நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போக தான் போகிறாங்க. ஏன் நம்மளே இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது பாதியில் வந்தவங்க நம்மளை யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போகும்போது அவங்க தான் கஷ்டப்படணும், நம்ம கஷ்டப்படக்கூடாது. நான் உண்மையாக இருந்திருக்கிறேன். நான் அந்த பொண்ணுக்கு இன்ன வரைக்கும் உண்மையாக இருந்திருக்கேன். அந்த பொண்ணுக்கு நான் ஒரு துரோகம் பண்ணலை. இன்ன வரைக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து நான் எங்கள் வீட்லேயும் சரி, அவங்க வீட்லேயும் சரி, எல்லா பிரச்சனையும் போராடி தான் நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் அவங்க என்னை வேணான்னு தூக்கி போட்டாங்க. அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். முதலாவது நான் ஏசப்பாவை நேசிக்கணும், பின்னாடி அதுக்கப்புறம் என்ன நான் நேசிக்கணும். தூக்கி போட்ட ஒருத்தவங்களை நினச்சி உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் அப்படியே இவங்களையே நினச்சி அப்படியே நீங்கள் இருந்துட்டு கொஞ்சம் தூரம் திரும்பி பார்க்கும்போது உங்கள் லைஃப் அவங்களால இன்னும் வேஸ்ட்டாக போனது தான். அவங்க கூட இவ்வளோ வருஷம் பழகுனது உங்களுக்கு வேஸ்ட் இல்லை, ஆனால் அவங்களே நினச்சிட்டு இன்னும் நீங்கள் உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறீங்க பாரு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தப்பு. போனவங்க போட்டோம், சரிங்களா? இது வந்து நினச்சி அவங்க தான் கேவலப்படணும், அசிங்கப்படணும். ஒருத்தங்க நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போட்டோமே நினச்சி அவங்க தான் அசிங்கப்படணும். நீங்கள் உண்மையாக இருந்திருக்கிறீங்க. ஸோ அதனால் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் இதுலேருந்து வெளியே வரணும், நான் உண்மையாக தான் இருந்திருக்கிறேன், நான் உண்மையாக தான் பழகியிருக்கேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களை யூஸ் பண்ணி தூக்கி போடணுன்ற எண்ணத்தோடு நான் பழகலை, ஆனால் அவங்க அப்படி நடந்துருக்குறாங்க. இதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏசப்பான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க கண்ணு முன்னாடி உங்களை ஆசீர்வாதமாக வச்சு உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அவங்க சந்தித்து உங்களை வழி நடத்துவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் இதை விட்டு பெஸ்ட்டாக தான் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எப்பவுமே தருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye.